மதுரை மேலூர் அருகே பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் திரளான கிராம மக்கள் மீன்களை மகிழ்ச்சியுடன் பிடித்து மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆண்டிபாலகர் கோவிலுக்கு சொந்தமான செம்மணி கம்வாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. சுமார் 100 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கும் இந்த கண்வாயில் விவசாய பணிகள் முடிவடைந்ததை அடுத்து ஆண்டுதோறும் பாரம்பரிய முறையில் மீன்பிடி விழா நடத்தப்படுகிறது. இதன்படி செம்மணிப்பட்டி, கீழவளவு, கொங்கம்பட்டி, சுமதிபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அதிகாலை முதலே திரண்டனர். கோவிலில் வழிபாடு நடைபெற்ற பின் கண்வாயில் மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் கச்சா, வலை உள்ளிட்ட உபகரணங்களால் கட்லா, ரோகு, ஜிலேபி, விரால் போன்ற நாட்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். பிடிக்கப்பட்ட மீன்களை சுவாமிக்கு படைத்து பின்னர் உண்ணும் பாரம்பரியம் தொடரப்படுவதாகவும், இவ்விழா நல்ல மழை மற்றும் விவசாய வளம் தரும் என்ற நம்பிக்கை தருவதாகவும் மக்கள் தெரிவித்தனர். இந்த மீன்பிடி திருவிழாவுக்கு இன்னைக்கு சாமிக்கான பூஜை போட்டுட்டு 4 ரம்ளர் கடலில் ஏறி வெள்ளை வீசினதுக்கு பின்னால் இங்கே உள்ள விவசாய மக்கள் அனைவரும் கம்மாயில் இறங்கி மீன் பிடிக்கிறதுக்கு இறங்குவாங்க. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 3 மாவட்டத்து மக்கள், பெரும்பாலும் சிவகங்கை மாவட்டம், இங்கிட்டு மதுரை, திண்டுக்கல் மாவட்டம் சேர்ந்து எல்லா சமுதாய மக்களும் இங்கே வருவாங்க. இந்த மீன்பிடி திருவிழா ரொம்ப பாரம்பரியமாக இந்த ஏரியாவில் ரொம்ப விசேஷமாக இருக்குது.